வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அக்னிவீர் 2024 இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ கொடுத்துட்டோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024 வரும். அதில் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரேடுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் நம்மளுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் அக்னிவீர் ஜிகே ஜிஎஸ் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கான மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அந்த மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்போம். ஆனால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ட் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதை பார்த்துருங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்னிவீர் ஜிகே ஜிஎஸ், அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் படிக்கலாம், அதுக்கப்புறம் ஜிடி ட்ரேட்ஸ்மென் படிக்கலாம், அதுக்கப்புறம் ஜிடி படிக்கலாம், அண்ட் அதுக்கப்புறம் கிளர்க் எல்லாத்துக்குமே ஜிகே ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக் கவர் ஆகிற மாதிரி டெய்லி 6 o'clock வீடியோ வந்துடும். ஆனால் அது வேணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஒரு டெமோ மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் இது பிடிச்சிருந்துச்சி, இதே சீரியஸ் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் கவர் ஆகிற மாதிரி ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துடலாம். டோட்டலாக இந்த பிடிஎஃப்ல ஒரு 55+ பேஜஸ் இருக்கும். ஜிகே ஜிஎஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி. அண்ட் இதில் வந்து கம்ப்ளீட் ஜிகேவோட இருந்துடும். ஓகேங்களா? இதோட சேர்ந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 month கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது தான். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை ஃப்ரீயாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் கேபிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக படிக்கிறவங்க அப்படின்னா எழுத்துக்குட்டி கூட படிக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்றது கூட ஒரு சில பேருக்கு கூட்டி, அதாவது எழுத்து கூட்டி படிக்க தெரியாது. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா தமிழில் டீச் பண்ணி அவங்க பார்க்கறது மூலிமா ஸோ அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. புதுசாக படிக்கிறவங்க அப்படி இல்லைன்னா படிக்க தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ கம்ப்ளீட்லி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க் ஹவ் டு பை ஸ்டடி மெட்டீரியல் ஒரு லிங்க் வரும். அதை டச் பண்ணி பார்த்துட்டு அதை மெட்டீரியல் எப்படி பை பண்ணணும் அப்படின்னு அதில் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் டச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் வரும். 149 rupees வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலோட ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் ரொம்ப லோ ப்ரைஸ் தான். கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு இந்த மெட்டீரியல் ஒர்த்தானது தான். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல் பற்றி போயிடலாம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் இருக்குது. அந்த ஒரு ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ கொஷின் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா வாட் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி கோவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. வாட் இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு என்ன தமிழ் தான் சொல்லுவீங்க. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா சென்னை. தமிழ்நாடோட கேபிட்டல் வந்து சென்னை. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அஃபிஷியல் அவங்களுடைய தாய்மொழி இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்டேட்டுக்கு போயிடலாம். ஆந்திர பிரதேசோடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமராவதி. அப்புறம் ஆந்திர பிரதேசோட அஃபிஷியல் லாங்குவேஜ் தாய்மொழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசோடைய கேபிட்டல் அமராவதி. ஆந்திர பிரதேசோடைய அஃபிஷியல் தாய்மொழி லாங்குவேஜ் என்ன அப்படின்னா தெலுங்கு. இப்போ அருணாச்சல பிரதேசோடைய கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாநகர். அதோடைய அருணாச்சல பிரதேசோடைய தாய்மொழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொன்பா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அமராவதி அப்படின்ட்டு ஒரு 3 time 4 time வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக மைண்டில் நின்றும். ஆனால் இதே மாதிரி படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாமுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ்பூர். நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ கரெக்டாக சொல்கிற மாதிரிங்க. இப்போ எழுத்துக்குட்டி கூட படிக்க தெரியாதவங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னா இப்போ திஸ்பூர்னு இருக்கா, நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறீங்க, அந்த எழுத்து என்னன்னு தெரியல அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ டிஐஎஸ்ன்னு இருக்கும். இந்த வேர்டு என்னன்றதெல்லாம் தெரியும். இப்போ திஸ் ஓகேங்களா? பூர் இவ்வளோதாங்க எழுத்துக்குட்டி படிக்கிறது இவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் அசாம் அவ்வளோதாங்க. பீகார் அவ்வளோதாங்க. இப்போ அசாமுடைய கேபிட்டல் என்ன திஸ்பூர். இப்போ அசாமுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன, அதாவது தாய்மொழி என்ன அசாமி. ஓகேங்களா? இப்போ பீகாரோடைய கேபிட்டல் என்ன பாட்னா. பீகாரோடைய லாங்குவேஜ் என்ன ஹிந்தி. பீகார் வந்து ஹிந்தி. சத்தீஸ்கரோட கேபிட்டல் என்ன ராய்ப்பூர். ஓகேங்களா? இப்போ சத்தீஸ்கரோட லாங்குவேஜ் என்ன ஹிந்தி. கோவாவோடைய கேபிட்டல் என்ன பனாஜ். இப்போ கோவாவுடைய தாய்மொழி என்ன பார்த்தீங்க அப்படின்னா கொன்கானி. ஓகேங்களா? இப்போ குஜராத்தோடைய கேபிட்டல் என்ன காந்திநகர். குஜராத்னாவே காந்திநகர். இப்போ குஜராத்தோடைய லாங்குவேஜ் என்ன குஜராத்தி.
அப்புறம் ஹரியானாவுடைய கேபிட்டல் என்ன? சண்டிகர். சத்தீஸ்கர் இல்லை, சண்டிகர். ஓகேங்களா? ஹரியானாவோட கேபிட்டல் என்ன? சண்டிகர். அப்போ ஹரியானாவுடைய லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. ஓகேங்களா? இமாச்சல் பிரதேஷோடைய லாங்குவேஜ் என்ன? ஷிம்லா. இப்போ இமாச்சல் பிரதேஷோடைய அஃபிஷியல் தாய்மொழி என்ன? ஹிந்தி. ஓகேங்களா? இப்போ ஜம்மு காஷ்மீருடைய லாங்குவேஜ் என்ன? ஸ்ரீநகர் அல்ல ஜம்மு. ஓகேங்களா? ரெண்டும் வந்து வின்டர் அப்படி இல்லைன்னா சம்மர், அந்த சீசனில் மாறி மாறி வரும். இப்போ ஜம்மு காஷ்மீருடைய லாங்குவேஜ் என்ன? காஷ்மீரி. இப்படி தாங்க படிக்கணும். ஜார்க்கண்டோடைய கேபிட்டல் என்ன? ராஞ்சி. ஜார்க்கண்ட்னா ராஞ்சி. இப்போ ஜார்க்கண்டோடைய லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. மேக்ஸிமம் இந்த நார்த் ஸ்டேட்டில் இருக்கிறது முக்கால்வாசி ஹிந்தி தான் வரும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்தி, மணிப்பூர் இந்த மாதிரி தனித்தனியாக மாறும். அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ கர்நாடகானா என்ன சொல்லுவீங்க? பெங்களூர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ கர்நாடகாவுடைய அதாவது லாங்குவேஜ் என்ன? கன்னடா. அது எல்லாருக்கும் தெரியும். கேரளாவுடைய கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். கேரளாவுடைய லாங்குவேஜ் என்ன? மலையாளம். மத்திய பிரதேசோட கேபிட்டல் வந்து போபால். ஓகேங்களா? இப்போ மத்திய பிரதேஷ் உடைய லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. ஓகேங்களா? மகாராஷ்டிராவுடைய கேபிட்டல் என்ன? மும்பை. இப்போ மகாராஷ்டிராவுடைய லாங்குவேஜ் என்ன? மராத்தி. ஓகேங்களா? இப்போ மணிப்பூருடைய கேபிட்டல் என்ன? இம்பால். இப்படி படிக்கணும். இம்பால். ஓகேங்களா? மணிப்பூருடைய லாங்குவேஜ் என்ன? மணிப்புரி. இப்போ மெகாலயோடைய கேபிட்டல் என்ன? ஷில்லாங். மெகாலயோடைய லாங்குவேஜ் என்ன? காசி. மிசோரமுடைய கேபிட்டல் என்ன? அஸ்வால். மிசோரமுடைய லாங்குவேஜ் என்ன? மிசோ. நாகாலாந்துடைய கேபிட்டல் என்ன? கோஹிமா. அப்போ நாகாலாந்துடைய லாங்குவேஜ் என்ன? இங்கிலீஷ். ஒரிஷாவுடைய கேபிட்டல் என்ன? புவனேஸ்வர். ஒரிஷாவுடைய லாங்குவேஜ் என்ன? ஒரியா. பஞ்சாபுடைய கேபிட்டல் என்ன? சண்டிகர். இப்போ வந்து 2 கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டேட்டுக்கு வரும். 2 ஸ்டேட்டுக்கு ஒரே கேபிட்டல் வரும். அது என்னன்னா இங்கே பாருங்க, ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கேபிட்டல் தான் வரும். ஹரியானா பஞ்சாப்னாவே சண்டிகர் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தானுடைய கேபிட்டல் என்ன? ஜெய்ப்பூர். இப்போ ராஜஸ்தானுடைய லாங்குவேஜ் என்ன? ராஜஸ்தானி. சிக்கிமோட கேபிட்டல் என்ன? கேங்டாக். இப்போ சிக்கிமுடைய லாங்குவேஜ் என்ன? லெக்பா. தமிழ்நாடுடைய கேபிட்டல் என்ன? சென்னை. எல்லாருக்குமே தெரிஞ்சது. தமிழ்நாடோட லாங்குவேஜ் என்ன? தமிழ். திரிபுரானா அகர்தலா. திரிபுராவோட கேபிட்டல் என்ன? அகர்தலா. இப்போ திரிபுரோட லாங்குவேஜ் என்ன? பெங்காலி, மணிப்புரி. இது ரெண்டுமே வந்து பேசுவாங்க. உத்தரப்பிரதேசோடைய கேபிட்டல் என்ன? லக்னோ. உத்தரப்பிரதேசோடைய லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. உத்தரகாண்டோடைய கேபிட்டல் என்ன? டேராடூன். உத்தரகாண்டோடைய லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. வெஸ்ட் பெங்காலுடைய கேபிட்டல் என்ன? கொல்கத்தா. வெஸ்ட் பெங்கால்னா கொல்கத்தா. வெஸ்ட் பெங்காலுடைய லாங்குவேஜ் பெங்காலி தான் பேசுவாங்க. தெலுங்கானாவுடைய கேபிட்டல் ஹைதராபாத். அப்போ தெலுங்கானா என்ன பேசுவாங்க? தெலுங்கானாவில் தெலுங்கு தான் பேசுவாங்க. இவ்வளோ தாங்க ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேஜ் முடிச்சிங்க அப்படின்னா கூட ஜிகே ஜிஎஸ் முடிச்சிருவீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து ஒவ்வொன்றா படிங்க. ஆந்திர பிரதேஷ் அமராவதி இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் 5 டைம் நீங்கள் மைண்டுக்குள்ளே சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக மைண்டில் நின்றும். அண்டு இது நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி கை வச்சு ஒரு பக்கம் மறைச்சிக்கிட்டு அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா கொஷின் கேட்க சொல்லி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி. இந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லேண்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் பிளேயர். அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்றது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. அதோட கேபிட்டல் என்ன? போர்ட் பிளேயர். பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. சண்டிகரோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகரே தான் கேபிட்டல். ஓகேங்களா? தாத்ரா நகர் ஹவேலி அப்படின்னா சில்வாசா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல். அதுக்கப்புறம் தாமன் தேவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமன் தேவ் அப்படின்றது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. அதோட கேபிட்டல் வந்து தாமன். லட்சத்தீவோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவரட்டி. புதுச்சேரியோட கேபிட்டல் புதுச்சேரியை தான். அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவோட கேபிட்டல் என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்சது டெல்லி. அதனால இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. இதில் வந்து ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் வந்து காஷ்மீர்னு இருக்கும். இது மொத்தம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் வரும். ஆனால் இது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒரு சிலது ஏதாவது மிஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இது ஓல்டு மெட்டீரியல். ஆனால் இருந்தாலும் இது ஒர்த்தான மெட்டீரியல். ஓகேங்களா? கண்டிப்பாக இது இந்த மாதிரி படிங்க. ஒவ்வொன்றும் இந்த மாதிரி படிங்க.
ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கவே கூடாது. பட் இருந்தாலும் இது நான் இப்படி சொல்லி படிக்கிறதுக்கு நானே படிக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு கூட ஒரு சில பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி பார்க்குறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.